அன்னியாசி ஆர்மீஸ் இன்றைக்கி நம்ம OT7 எஃப்எஃப்ஆனா ஒன் நைட் ஸ்டாண்ட் ஷி ரிட்டர்ன்ஸ் ஆஃப்டர் 15 இயர்ஸ் வித் 7 சன்ஸ் அதோட எபிசோட் லெவலில் தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோட்ஸ் பார்க்கலன்னா பார்த்து வந்துருங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரி வாங்க நம்ம டைரெக்டாக இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் இங்கே இருக்க ஒத்துக்கிறேன். என்ன நிஜமாவா? ஆமாம் அப்படின்ற மாதிரி நீங்களும் தலையாட்ட அவங்களுக்கெல்லாம் இதை நம்பவே முடியல. இங்கே நான் செத்தாலும் இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு அடம் பிடிச்சிட்டு இருந்தேன். நீங்கள் இப்போ என்னென்னா ஒத்துக்கிறீங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு எல்லாமே இது நம்புறதா என்னன்னு கூட சுத்தமாக தெரியல. ஒருத்தர் தான் பார்த்துட்ருக்காங்க. நான் உண்மையாக தான் சொல்கிறேன். நான் இங்கே இருக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்கள் இங்கே இருக்கிறதுக்கு என்ன காரணம்? திடீர்னு உங்களோட டிசிஷன் மாறத்துக்கு என்ன காரணம்? டே சுகா சும்மா இருறா. அவளை இப்போ தான் ஒத்துக்கிட்டு இருக்கா. நீ என்ன கேள்வி மேலே கேள்வி கேட்டு அவளை அனுப்பி வச்சிருவ போலியே அப்படின்ட்டு அங்கே பக்கத்துலேருந்து சொல்லிகிட்ருக்காரு. அப்போ நீங்கள் அது நான் என்னோடய பசங்களுக்காண்டி தான் யோசிச்சு இந்த முடிவை எடுத்தேன். என்ன? ஆமாம், அவங்க எல்லாருமே சின்ன வயசுலேருந்தே அப்பா இல்லாமல் தான் வளர்ந்தாங்க. அவங்கள எந்த குறை இல்லாமல் நான் பார்த்துக்கிட்டேன் தான். இருந்தாலும் அவங்க மனசில் ஒரு குறை இருந்து தானே ஆகும். எப்போவுமே அப்பா யார், அப்பா எங்கே அப்படின்ட்டு அப்போட பாசத்துக்காண்டி எல்லாருமே ஏங்குவாங்க. அப்போல்லாம் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதை விட அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு எனக்கு நல்லாவே புரியும். அவங்களோட ஸ்கூல் ஒன்றா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸே அவங்கள எத்தனையோ தடவை கலாய்ச்சிருக்காங்க. உனக்கெல்லாம் அப்பாவே இல்லை, நீ எல்லாம் என்னடா பேசுகிற அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால தான் இத்தனை வருஷமாக அவங்க அப்பா இல்லாமல் வளர்ந்துட்டாங்க. இதுக்கு மேலேயும் அவங்க அப்படி வளரணுன்னு ஆசைப்படல. அவங்களுக்கு உங்கள் எல்லாருமே ரொம்ப பிடிக்கும். அவங்க எல்லாருமே உங்ககிட்ட எவ்வளோ பாசத்தோடு நடந்துக்கிறாங்க. ஸோ அதை பிரிக்கணும்னு நான் விரும்பலை. அவங்களோட சந்தோஷம் தான் எனக்கும் சந்தோஷம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. பட் பிடிஎஸ் மெம்பர்ஸ்க்கு இது ஒரு மாதிரி எதிர்பார்த்த ஆன்சர் இல்லையே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நீங்களே விருப்பப்பட்டு தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாருமே ஆர்வமாக கேட்டுட்டு இருந்தா நீங்கள் பசங்களுக்காண்டி தான் அப்படின்ட்டு சொல்லி அவங்களோட மனசை உடச்சிட்டிங்க. இருந்தாலும் பரவாயில்ல, அவள் இருக்காளே அது வரையும் சந்தோஷம். கொஞ்ச நாள் அவளே மாறிடுவா அப்படின்ட்டு எல்லாருமே நம்புகிறாங்க. அப்போ நம்ஜுன், நீங்கள் இருக்கிறேன்னு சொன்னீங்களே, இது ஒன்று போதும் வயன் அப்படின்ட்டு அவர் ரொம்ப ஹாப்பியாக சொல்கிறாரு. நீங்களும் சிரிக்கிறீங்க. சரி, அப்போனா இந்த ஹாப்பியான விஷயத்த நம்ம ஒரு பார்ட்டி வச்சு என்ஜாய் பண்ணலாமா அப்படின்ட்டு ஜிமின் சொல்ல. பார்ட்டியா? ஆமாம், இன்றைக்கி பார்ட்டி வைக்கலாம். வயன் தான் இங்கே இருக்குன்னு ஒத்துக்கிட்டாங்களே, ஸோ அதனால இன்றைக்கி எல்லாருமே என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ட்டு ஜிமின் சொல்ல எல்லாருமே ஓகேன்ற மாதிரி ஒத்துக்கிட்டாங்க. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆக இப்போது பிடிஎஸ் மெம்பர்ஸ்லாம் கோட் சூட்டில் அவ்வளோ ஹேண்ட்ஸமாக நின்றுட்டுருக்காங்க. அதுவும் எல்லாருமே பிளாக் அண்ட் ஒயிட் கோட் சூட்டில் இருக்காங்க. லைனாக எல்லோரும் இறங்கி வராங்க. நம்ஜுனோட கையை பிடிச்சிக்கிட்டு தான் மூணும் வரா. அவ்வளோ க்யூட்டான ஒரு ஃப்ராக் போட்டிருக்கா. அது அவளுக்கு சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் இன்னும் சில பேரோட என்ட்ரி, அதுதான் மாசாக இருக்க போகுது. அது வேறு யாரும் இல்லை, ஜூனா, ஜின்வா, யூனா, ஹொபினா, மினி, டேட்டே, குக்கி அப்படின்ட்டு 7 பேருமே அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இறங்கி வராங்க. அதுவும் அவங்களுமே பிடிஎஸ் மெம்பர்ஸ் மாதிரியே ஒயிட் அண்ட் பிளாக் அவுட்ஃபிட்டில் வந்துட்டுருக்காங்க. பார்க்கவே பிடிஎஸோட மினி வெர்ஷன் மாதிரி தான் இருக்காங்க. அதை பார்த்து பிடிஎஸ் மெம்பர்ஸே பார்க்க நம்மள மாதிரியே இல்லை அப்படின்ற மாதிரி தான் அவங்க அசந்து போய் பார்த்துட்ருக்காங்க. இப்போ எல்லாருமே வந்துட லாஸ்ட்டாக நீங்கள் ஒருத்தங்க தான் பாக்கி. ஸோ உங்களுக்காண்டி தான் எல்லாருமே ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது நீங்கள் வரீங்க. ஸ்டெப்ஸ்லேருந்து பொறுமையாக இறங்கி வரீங்க. பார்க்கவே செம்ம அழகாக இருக்கீங்க. நீங்கள் ஒரு லெஹங்கா தான் போட்டிருக்கீங்க. அதுவும் பிளாக் கலர் லெஹங்கா. உங்களுக்கு செம்ம அழகாக இருக்குது. அதை பார்த்து எல்லாருமே ஃப்ளாட் ஆகிட்டாங்க. அவ்வளோ அழகாக இருக்கீங்க நீங்கள். அப்போ மூன் அம்மா அப்படின்ற மாதிரி கிட்ட ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறா. என்னடா மூன்? மா செம்மையாக இருக்கீங்க தெரியுமா, அழகாக இருக்கீங்க. ஓ தேங்க்யூடா செல்லம் அப்படின்ட்டு அவளோட ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணுறீங்க. சரி வாங்க வாங்க அப்படின்ட்டு அவள் தான் கையை பிடிச்சி இழுத்துட்டு வரா. அப்போ நீங்கள் ஜூனா, மினி அவங்க நின்றுட்டுருக்கிற பிளேஸை பார்க்குறீங்க. அப்போ அவங்க அம்மா செம்மையாக இருக்கீங்க தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களும் சிரிக்கிறீங்க. அதுக்கடுத்தபடியாக நீங்கள் பிடிஎஸ் மெம்பர்ஸை பார்த்தா அவங்க எல்லாருமே உங்கள் மேலேருந்து கண்ணை கூட எடுக்கலை. அப்படியே அசையாமல் பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் ஹலோ ஹலோ உங்களை தான் ஆராம் ஜின் அப்படின்ட்டு நீங்கள் எல்லார் பேரையும் கூப்பிட அதுக்கப்புறம் தான் அவங்க நிதானத்துக்கே வராங்க. ஓ வயன், நீங்கள் அழகாக இருக்கீங்க. தேங்க்யூ அப்படின்ட்டு நீங்களும் வெக்கப்பட்டுட்டே சொல்கிறீங்க. சரி ஓகே, இந்த பார்ட்டி சும்மா ஒன்றும் கிடையாது. ஒருத்தவங்களோட ஸ்பெஷலான பர்த்டேவை தான் செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஏன்னா பர்த்டேவா? யாரோட பர்த்டே அப்படின்ட்டு நீங்கள் சர்ப்ரைஸ்டாக கேட்டுட்ருக்கீங்க. அப்போது அங்கேருந்து ஜங்குக் கேக்கோட வந்துட்டுருக்காரு. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ வயன் அப்படின்ற மாதிரி பாடிட்டுருக்காங்க. அப்போ தான் உங்களுக்கு ஞாபகமே வருது உங்களுக்கு தான் நீங்கள் பிறந்த நாள் அப்படின்ட்டு. அதே நீங்கள் மறந்துட்டீங்க. உங்களுக்கு இப்போ 31 இயர்ஸ் ஆக போகுது. ஸோ அந்த பர்த்டே தான் இப்போ எல்லோரும் ஞாபகம் வச்சு செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாருக்கும் எப்படி தெரியும் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது. இருந்தாலும் அவங்க எல்லோரும் பாடி முடிச்ச பிறகு ஹாப்பி பர்த்டே வயன் அப்படின்ட்டு எல்லோரும் விஷ் பண்ணுறாங்க. அம்மா ஹாப்பி பர்த்டே
தேங்க்யூடா. ஆமாம், இந்த விஷயம் எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு நீங்கள் ஜேகேவை பார்த்து கேட்குறீங்க. அப்போது அதுக்கு ஆன்சர் டேக்கிட்டேருந்து வருது. அது உங்களை பற்றி எங்களுக்கு A to Z வரையும் எல்லாமே தெரியும். என்ன? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது பையன். அது மினி தான் சொன்னான் உனக்கு பர்த்டேன்னு. ஸோ அதனால தான் அப்படியே செலிப்ரேட் பண்ணலாமேன்னு இந்த பார்ட்டி அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்ட்டு சுகா சொல்கிறாரு. ஓ அப்படியா அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் பசங்களை தான் பார்க்குறீங்க. அவங்க எல்லாருமே க்யூட்டாக சிரிக்கிறாங்க. தேங்க்யூடா செல்லங்களா அப்படின்ட்டு எல்லோரையும் ஹக் பண்ணுறீங்க. சரி ஓகே, அப்போ கேக் கட் பண்ணலாமா? பண்ணலாம் அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துட்ருக்க அப்போ ஜேகே கேட்க வைக்கிறாரு. நீங்கள் அவரை தான் பார்த்துட்ருக்கீங்க. ஹாப்பி பர்த்டே வயன் அப்படின்ட்டு இப்போ தான் அவரும் உங்களுக்கு விஷ் பண்ணுறாரு. நீங்களும் சிரிச்சிட்டே ஓகேன்ற மாதிரி சொல்கிறீங்க. சரி வயன், கேக் கட் பண்ணுங்கள். வயன் ஃபஸ்ட்டு ஏதாச்சும் விஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேண்டில் ஊதுங்க. அதெல்லாம் பண்ணுமா என்ன? ஆமாம்மா, நீங்கள் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஹோபினா சொல்கிறாரு. ஸோ நீங்களும் சரின்ட்டு கண்ணை மூடி ஒரு விஷ் பண்ணிக்கிறீங்க. நான் இதுக்கப்புறம் இங்கே தான் இருக்க போகிறேன்னு எடுத்த டிசிஷன் நல்லதா கெட்டதான்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் யோசிக்கிறது என்னோடய பசங்களுக்காண்டி தான். அவங்களோட ஹாப்பினஸ் தான் எனக்கும். ஸோ இதே மாதிரி லைஃப் லாங் ஒரு ஹாப்பியான ஃபேமிலியாக நம்ம இருக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபேமிலிக்காண்டி அப்படின்னா எல்லாமே ஒன்றா ஜாலியாக இருக்கணுன்ற மாதிரி தான் நீங்கள் விஷ் பண்ணிக்கிட்டு கண்ணை திறக்கிறீங்க. எல்லோரும் என்னம்மா விஷ் பண்ணா அதெல்லாம் சீக்ரெட், அதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே கேண்டில் ஊற்றுறீங்க. ஸோ எல்லோரும் கிளாப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நீங்களும் கேக் கட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு 3க்கு தான் ஊட்டுறீங்க. என்னம்மா எங்களை மறந்துட்டீங்களா? 3க்கு ஊட்டுறீங்க? அவள் தானேடா சின்ன குழந்தை, அவளுக்கு தான் ஃபஸ்ட்டு ஊட்டணும். அதெல்லாம் கிடையாது, எனக்கு தான் ஊட்டணும் அப்படின்ட்டு குக்கி வராரு. சரின்ட்டு நீங்கள் குக்கி கூட்டுறீங்க. அதுக்கப்புறம் டேட்டே மினி அப்படின்ட்டு எல்லாருக்குமே ஊட்டி முடிக்கிறீங்க. அதுக்கப்புறமா பிடிஎஸ் மெம்பர்ஸ் இருக்காங்க. ஜிமின் ரொம்ப ஆர்வமாக அவங்கக்கிட்ட காமிச்சிட்ருக்காரு. நீங்கள் அவருக்கும் கேக் ஊட்டுவீங்க அப்படின்ற மாதிரி. பட் நீங்கள் முழிச்சிட்ருக்கீங்க என்ன பண்ணுறதுன்னு. இவன் வேறு என்னடா பண்ணிகிட்ருக்கான் அப்படின்ற மாதிரி தான் டேயாங் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அடித்தாலும் அடிச்சு போடுவீங்களே அப்படின்ற மாதிரி தான் பயத்தோடு பார்த்துட்ருக்காரு. அப்போ நீங்களும் லைட்டாக சிரிச்சிட்டு அவருக்கு அப்படியே ஊட்டி விட்றீங்க. அப்போ தான் அவர் சிரிச்சிட்டு தேங்க்யூ வயன் அப்படின்ட்டு உங்களை ஹக் பண்ணி ஹாப்பி பர்த்டே வயன் அப்படின்ற மாதிரி விஷ் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே ஸ்டன் ஆகி அவரே தான் பார்த்துட்ருக்கீங்க. என்ன வையன் அவங்களுக்கெல்லாம் போவோம் கேக் கூட்டு அப்படின்ற மாதிரி மற்ற மெம்பர்ஸை காமிக்க நீங்களும் வேறு வழி இல்லாமல் எல்லாருக்கும் கேக் கூட்டுறீங்க. நெக்ஸ்ட்டு ஜேஹோப் தான் இருக்கார். ஸோ நீங்கள் ஜேஹோப்புக்கு கேக் கூட்ட அவரும் கேக் சாப்பிட்டு அதுக்கப்புறம் உங்களை ஃப்ரெண்ட்லியாக தான் ஹக் பண்ணுறாரு. ஏன்னா அவர் தான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டாரு. ஸோ அதனால் நீங்களும் சிரிச்சிட்டே தேங்க்யூன்ற மாதிரி சொல்கிறீங்க. அடுத்தபடியாக ஜின்கிட்ட போகிறீங்க. அவரும் சிரிச்சிட்டே உங்களுக்கும் கேக் கூட்டி விட்றாரு. ஆரம்பம் அவ்வளோதான், உங்களை ஹக்கெல்லாம் பண்ணல, ஹேண்ட் ஷேக் மட்டும் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா வி இதான் சான்ஸ்டா அப்படின்ற மாதிரி டைட்டாக உங்களை ஹக் பண்ணிக்கிட்டு தான் விடுறாரு. அடுத்தது நீங்கள் சுகா கிட்டே வர்றீங்க. சுகாவும் கேக் சாப்பிட்டு உங்களுக்கும் கேக் கூட்டி விட்றாரு. அதுக்கப்புறம் நீங்கள் ஜேகே கிட்டே வரீங்க. ஜேகே கிட்டே கேக்கு நீட்டுறீங்க. பட் அவர் நான் சாப்பிடணுமா என்ன அப்படின்ற மாதிரி தான் ரியாக்ஷனோட பார்த்துட்ருக்காரு. என்ன ஜேகே பார்த்துட்ருக்க, அதான் வயன் ஊட்டுறாங்கல்ல சாப்பிடு அப்படின்ற மாதிரி ஜின் சொல்ல சரி அப்படின்ட்டு லைட்டாக மட்டும் கேக்கை கடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கேட்குறது உங்களுக்கு ஊட்டி விட்றாரு. நீங்களும் அவரை பார்த்து பிரைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அங்கேருந்து போகிறீங்க. இவன் நம்மளை பார்த்தா மட்டும் இப்படி ஸ்மைல் பண்ணுறா அப்படின்ட்டு ஜேகேக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் ஜிமினுக்கு தான் கொஞ்சம் வயிறு எரியுது. என்ன அவனை பார்த்தா மட்டும் ஸ்மைல் பண்ணுறா அப்படின்ட்டு காதுலேருந்து புகை வருது. அந்த மாதிரி தான் அவர் பார்த்துட்ருக்காரு. சரி ஓகே அவ்வளோதானா? இன்னும் இருக்குது, இன்னும் கிஃப்ட் கொடுக்க வேண்டியா இருக்குல்ல. கிஃப்டா? எனக்கா? ஆமாம் உங்களுக்கு தான். ஆனால் இதுவரையும் எனக்கு யாரும் கிஃப்டே கொடுத்தது இல்லையே. இது கொஞ்சம் புதுசாக இருக்குது, நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் அப்படின்றவா நீங்கள் சொல்கிறீங்க. பரவாயில்ல வயன், இதுக்கு முன்னாடி உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்காமல் இருக்கலாம். ஆனால் இதுக்கப்புறம் எல்லா பிறந்தநாளுக்கும் உங்களுக்கு கிஃப்ட் கிடைக்கும். அதுவும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே கிடைக்கும் அப்படின்ட்டு நம்ஜன் சொல்கிறாரு. சரின்ட்டு நீங்களும் சிரிச்சுட்டு எதிர்பார்ப்போட வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஆரம் நீயே போ. நானா? இல்லை நீ போ ஜின். போடாடே அப்படின்ற மாதிரி தள்ளி விட நம்ஜனும் சரின்ற மாதிரி வராரு. அவரு கூட ஜூனா வரான். என்ன 2 பேரும் ஒன்றா வரீங்க? நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். என்னடா சொல்கிற ஜூனா? ஆமாம், அவங்க யாருக்குமே உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு தெரியாதுல்ல. ஸோ அதனால் நாங்கள் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம். ஸோ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வச்சுருக்கோம். என்ன கிஃப்ட் அப்படின்ட்டு நீங்கள் ஆர்வமாக பார்க்க அப்போது நம்ஜோன் பின்னாடிலேருந்து ஒரு புக் எடுக்கிறாரு. நம்ஜோன் என்னடா பிறந்தநாளுக்கு போய் புக்கு கொடுக்குற, உனக்கெல்லாம் அறிவே இல்லை, ப்ரொஃபஸர்னு நீ எப்போ பார்த்தாலும் நிரூபிச்சிட்டே இருக்க அப்படின்ற மாதிரி ஜிமின் கலாய்க்கிறாரு. போதும் நிறுத்தியா, அவங்களுக்கு இது பிடிக்கும் அப்படின்ற மாதிரி நம்ஜன் உங்கள் கையில் அந்த புக்கை கொடுக்குறாரு. நீங்களும் என்ன புக் அப்படின்ற மாதிரி பார்த்தா அது ஒரு ரொமான்டிக் ஃபிக்ஷனல் புக்கு. அதை பார்த்துட்டு நீங்கள் அப்படியே நம்ஜனை தான் பார்க்குறீங்க. இந்த புக்கு இந்த புக்கு உங்களுக்கு பிடிக்கும்னு ஜூனா தான் சொன்னான் அப்படின்ட்டு நம்ஜன் கை காமிக்க
ஆமாம்மா, உங்களுக்கு தான் இந்த மாதிரி ரொம்ப ரொமான்டிக்கான புக்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்குமே. நீங்கள் கூட வீட்டில் ஃபுல்லு ஒரு ஷெல்ஃபில் ஃபுல்லு ரொமான்டிக் புக்ஸாக வச்சுருப்பீங்களே. நானும் உங்களுக்கு இந்த மாதிரி புக் வாங்கி கொடுக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். பட் என்கிட்ட காசு இல்லை. ஸோ அதனால தான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே ரொமான்டிக்கான புக்ஸை நான் வாங்கி கொடுக்க சொல்லி நம்ஜுன் அப்பா கிட்ட சொன்னேன். ஸோ அதனால தான் அவரும் உங்களுக்காண்டி வாங்கிட்டு வந்தார். என்னம்மா பிடிச்சிருக்கா? இது புது வெர்ஷன், உங்களுக்கு கன்ஃபார்ம் பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு ஜூனா சொல்கிறா. அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது. இவன் எல்லாருக்கும் முன்னாடி இப்படி பண்ணுறான். நம்ம இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் படிப்போம்னு தெரிஞ்சா இவங்கெல்லாம் என்னை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நீங்கள் எல்லாரையும் பார்க்குறீங்க. அப்போ எல்லாரும் என்ன பையனுக்கு இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் பிடிக்குமா என்ன அப்படின்ற மாதிரி ஜிமின் அப்படியே ஸ்மிக் கூட உங்களை பார்க்குறாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு அவரை கண்டாலே ஆகாது. ஏன்னா எப்போ பார்த்தாலும் ஃப்ளர்ட் பண்ணிகிட்டு இருப்பாரு. ஸோ அதனால தான். ஆனால் இப்போது ஜிமின் இது வேற அப்போனா வயனுக்கு ரொம்ப ரொமான்டிக்காக பிடிக்கும் போலையே அப்படின்ற மாதிரி சொல்ல. நீங்கள் அப்படியெல்லாம் இல்லை, எனக்கு பிடிக்கும், படிப்பேன், அவ்வளோதான். அதுக்குன்னு ரொம்ப ரொமான்டிக்காலாம் இருக்காது. ஓ அப்படியா வயன் அப்படின்ற மாதிரி ஜிமின் இன்னுமே சொல்லிகிட்ருக்காரு. ஸோ நீங்கள் அவர் பக்கம் திரும்பவே இல்லை. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஜின்மாவும் 2 பேரும் சேர்ந்து செம்மையாக காமெடி ஷோ மாதிரி ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க. எல்லோரும் விழுந்து சிரிக்கிறாங்க. ஆனால் இங்கே ரோபோட் மாதிரி உட்காந்துட்ருக்குறது ஜேகே தான். அவர் தான் கொஞ்சம் கூட ஸ்மைலே இல்லாத மாதிரி உட்காந்துட்ருக்காரு. என்ன கதையோ தெரில. அதுக்கு பக்கத்தில் சுகாவும் அதே மாதிரி தான் உட்காந்துட்ருக்காரு. 2 பேருக்கும் சிரிப்பே வராது போல். ஸோ இந்த மாதிரி தான் ஏதோ பிளாங்கான ஒரு மூவி பார்க்குற மாதிரி அவங்க 2 பேரும் உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. ஆனால் மற்றவங்கெல்லாம் கொஞ்சம் நல்லாவே சிரிக்கிறாங்க. நீங்களும் விழுந்து சிரிக்கிறீங்க. அதுக்கப்புறம் இது மட்டும் என்னோடய கிஃப்ட் கிடையாது வயன். உங்களுக்காண்டி இன்றைக்கி டின்னர் செம்ம பிரமாதமாக சமைச்சிருக்கேன். அதுவும் உங்களுக்கு பிடிச்சது தான் சமைச்சிருக்கேன். இது எல்லாமே ஜின்வா தான் என்கிட்ட சொன்னான் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் பிடிக்கும்னு. சொன்னால்தான் அந்த மாதிரி உங்களுக்கு செம்மையாக சமைச்சு வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி ஜின் சொல்ல. தேங்க்யூ ஜின் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் சுகாவும் யூனாவும் வராங்க. அவங்க 2 பேரும் செம்மையாக பாட்டு பாடுறாங்க. இன்னும் செம்மையாக பாடுறாரு இவர் அப்படின்ற மாதிரி எல்லாருமே மேமருந்து போய் பார்க்க. நீங்களும் தான் சுகா இவ்வளோ நல்லா பாடுவார்னு இதுதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் கேட்குறீங்க. யூனாக்கு சொல்லி கொடுக்குறத தான் பார்த்துருக்கீங்களே தவிர அவர் பாடினதை நீங்கள் இது வரையும் கேட்டதே இல்லை. ஸோ இப்போ கேட்டு செம்மையாக இம்ப்ரெஸ் ஆகிட்டீங்க. அதே மாதிரி தான் யூனாவும் அப்படியே சுகா கூட சேர்ந்து செம்மையாக பாட்டு பாடுறாங்க. 2 பேரும் பாட்டு பாடுறதை கேட்கவே எல்லாருக்குமே செம்மையாக தான் என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா ஹோபினாவும் வராங்க. அவங்க 2 பேரும் என்ன டான்ஸ் தானே. ஸோ 2 பேரும் டான்ஸில் கலக்கிட்டாங்க. ஸோ நீங்கள் எந்திரிச்சு நின்று கை தட்டிட்டீங்க. அவ்வளோ பிரமாதமாக 2 பேரும் டான்ஸ் ஆடிட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் சூப்பராக ஆடினீங்க. சூப்பராக ஆடினடா ஹோபினா. தேங்க்யூம்மா. எல்லாம் ஜேஹோப் அப்பா தான் எனக்கு ட்ரைனிங் கொடுத்தாரு. ஓ ஜேஹோப் தேங்க்யூ. ஐயோ வையன் ஏன் தேங்க்ஸ் எல்லாம் சொல்கிறேன், நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு உங்கள் ஷோல்டரை பிடிச்சி குலுக்கிட்டு இருக்காரு. நீங்களும் சிரிக்கிறீங்க. அதுக்கப்புறமா எல்லோரும் திரும்பி ஜிமினை பார்க்க. என்னோடய சர்ப்ரைஸ் இங்கெல்லாம் இருக்காது. என்னோடய சர்ப்ரைஸ் உங்களதை விட பெருசு. ஸோ அதனால் அது வெளியில் தான் இருக்குது. வாங்க எல்லோரும் அப்படின்ட்டு ஜிமின் எல்லாரையும் கூப்பிட்டு போக மினி உங்கள்கிட்ட கையை பிடிச்சிட்டு கூப்பிட்டு போயிட்டுருக்கான். மினி இதுக்கு நீயும் தானே காரணம். நீயும் ஜிம்னும் தானே சேர்ந்து ஏதோ பண்ணியிருக்கீங்க. என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் போகிறதுக்கு முன்னாடியே கேட்டு தெரிஞ்சுக்கலான்ற மாதிரி ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ ஜிமின் உங்கள் காதுகிட்ட வந்துட்டு வையன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்க்க போகிறீங்க. அதுக்குள்ளாட்டியும் எதுக்கு உங்களுக்கு இவ்வளோ ஆர்வம்? வாங்க போயே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி மினி கையை பிடிச்சி அவர் இழுத்துட்டு போயிட்டாரு. இவன் இருக்கானே இவனை என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்ட்டு தான் நீங்கள் ஜிமினை பார்த்து கடுப்பாயிட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் அங்கே ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. என்ன ஜிமின் எல்லாம் இருட்டாக இருக்குது? வெயிட் பண்ணுங்க ஜேஹோப், கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிய போகுது அப்படின்ட்டு கைத்தட்ட. அப்போ லைட்ஸ் எல்லாம் ஆன் ஆகுது. அங்கே ஒரு ஃப்ளவராலேயே டெக்கரேட் ஆன ஒரு பிளேஸ் இருக்குது. அதுவும் ஹார்ட் ஷேப்பில் பின்னாடி டிசைன் இருக்குது. அதுக்கு சென்டரில் உங்களோட ஃபோட்டோ தான் இருக்குது. இந்த ஃபோட்டோ எப்படி அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் ஷாக்கிங்காக பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா அது ரொம்ப பழைய ஃபோட்டோ, 2-3 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ. அது எப்படி ஜிமினுக்கு கிடச்சிச்சு அப்படின்ட்டு தான் நீங்கள் ஷாக்கிங்காக பார்க்குறீங்க. என்ன வயன் பார்க்குறீங்க? பிடிச்சிருக்கா? உனக்கு கன்ஃபார்ம் பிடிச்சிருக்கும் தான் நினைக்கிறேன். என்ன வயன் அப்படின்ற மாதிரி அவர் உங்கள் பக்கத்தில் வர பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு நீங்கள் கொஞ்சம் விலகி போகிறீங்க. இவன் என்ன நம்ம பக்கத்தில் வந்தாலே விலகி போகிறா, என்ன தான் இவளுக்கு? ஆனால் அவன்கிட்ட மட்டும் நல்லா சிரித்து பேசுகிறா. அதுக்கப்புறம் அவன்கிட்ட அப்படியே 32 பல்லையும் காமிக்கிறாளே, நம்மக்கிட்ட மட்டும் ஏன் இப்படி பண்ணுறா அப்படின்ட்டு ஜிமினுக்கு ஒன்றுமே புரியாமல் பார்த்துட்ருக்காரு. அப்போது டியாங் தான் வந்துட்டு பின்னா நீ எப்போ பார்த்தாலும் அவளை கலாய்ச்சிட்டே இருந்தா அப்புறம் அப்படி எப்போ பார்த்தாலும் வெறுப்பேற்றுற மாதிரியே தானே நீ நடந்துக்கிற வயன்கிட்ட. ஸோ அதனால தான் வயனுக்கு ஒன்று பிடிக்கல. போதும் நிறுத்துறா அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்கிறாரு. சரி இங்கே நின்றுட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? வாங்க வயன் அப்படின்ட்டு ஜிமின் கூப்பிட சரின்ட்டு நீங்களும் போகிறீங்க. நீங்கள் போகிற பாதையிலேயே ஃபுல்லாக ரெட் கலர் ஃப்ளவர்ஸ் எல்லாம் டெக்கரேட் ஆகிருக்கு. ஸோ அதில் நீங்கள் அப்படியே ராணி மாதிரி நடந்து போயிட்டுருக்கீங்க. உங்கள் பசங்க எல்லோரும் உங்களுக்கு பாடி கார்டு மாதிரி பின்னாடி வந்துட்டுருக்காங்க. அதுக்கு பின்னாடி பிடிஎஸ் மெம்பர்ஸ் வந்துட்டுருக்காங்க. உங்கள் கையை 3 தான் பிடிச்சிட்ருக்கா.
அப்படியே முன்னாடி போக அங்கே நின்றுட்டு உங்களை பார்க்கவே செம்ம பிரமாதமாக இருக்குது. ஏன்னா எல்லா லைட்ஸுமே உங்களை தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்க மாதிரி அந்த லைட் செட்டிங்ஸ் எல்லாமே இருக்குது. அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தான். ஆனால் ஜிம்மினை பாராட்டுற அளவெல்லாம் உங்களுக்கு மனசில்ல. ஸோ அதனால நீங்கள் அப்படியே அதை அசந்து போய் தான் பார்க்குறீங்க. அப்போ ஜிமின் பார்த்துட்டாரு. என்ன வயன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு தானே? என்ன எனக்கா? ஓகே ஓகே அவ்வளோலாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் சீன் போட ரொம்ப தான் சீன் காட்டுறா அப்படின்ட்டு மனசுக்குள்ளேயே ஜிமின் திட்டுறாரு உங்களை. ஏன்னா ஏதாச்சும் சொன்னீங்களா என்ன? ஏன்னா நான் என்ன வயன் சொல்ல போகிறேன், நான் ஒன்றும் சொல்லலை. ஓ அப்போனா ஓகே அப்படின்ட்டு நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் எளியும் புண்ணிய மாதிரி தான் மனசுக்குள்ளேயே சண்டை போட்டுட்ருக்கீங்க. அப்போ சுகா பரவலாட ஜிமின் நீ கலக்கிட்ட அப்படின்ட்டு சுகா தான் பாராட்டுறாரு. ஓ தேங்க்யூ சுகா அப்படின்ற மாதிரி அவரும் அப்படியே போ பண்ணுறாரு சுகாக்கு. அவரும் சிரிக்கிறாரு ஜிமினை பார்த்து. சரி ஓகே அடுத்தது டியாங் நீ தான். இந்த சர்ப்ரைஸ் வயனுக்கு பிடிக்குமா பிடிக்கலையான்னெல்லாம் எனக்கு தெரியல. பட் இந்த ஐடியா கொடுத்தது டேட்டே தான், அதை அரேஞ்ச் பண்ணது மட்டும்தான் நான் அப்படின்ற மாதிரி டேங் சொல்லிவிட்டு சரி ஓகே எல்லாரும் வானத்தை பாருங்கள் அப்படின்ற மாதிரி டேங் சொல்ல எல்லாரும் என்னன்றவன்னு பார்க்குறாரு. அப்போ அவர் ஃபோனில் ஒரு பட்டனை கிளிக் பண்ண அப்போது வானத்தில் அப்படியே ஃபயர் கிராக்கர்ஸ்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் பார்க்கவே செம்ம கலர்ஃபுல்லாக பிரமாதமாக இருக்குது. அதை தான் எல்லாரும் ஆச்சரியமாக அப்புறம் இம்ப்ரெஸ் ஆகி பார்த்துட்ருக்காங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் நிஜமாகவே ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிட்டீங்க. இதுக்கு ரீசனும் இருக்குது. ஏன்னா நீங்கள் சின்ன வயசில் உங்கள் அக்கா அதாவது ரியா கூட சேர்ந்து நீங்கள் இந்த மாதிரி தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கிறதெல்லாம் நீங்கள் நிறையா தடவை பார்த்துருக்கீங்க. நியூ இயர் தீபாவளி அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே பட்டாசு வெடிப்பாங்க. அப்போ நீங்களும் உங்கள் அக்காவும் ஏக்கமாக அதை பார்த்துக்கிட்டு மாடியில் படுத்துட்டு இருப்பீங்க. ரியா சூப்பராக இருக்குல்ல? சூப்பராக தான் இருக்குது. ஆனால் அது நம்ம பக்கத்தில் கொஞ்சம் வெடித்தா நல்லாயிருக்கும். ஆனால் அது பாரு எவ்வளோ தூரத்தில் வெடிக்குது. விடுவயன் நம்ம வளர்ந்துட்டு நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து பட்டாசு வெடிக்கலாம் என்ன? ஓகே அப்படின்ட்டு நீங்கள் 2 பேரும் ஆசையாக வருஷமாகவும் இதே தான் பேசிப்பீங்க. ஸோ இப்போது டியாங் வயன் உங்களுக்கு இது பிடிச்சிருக்குமா என்னன்னு தெரியல, பட் இதுக்கப்புறம் வருது அதுதான் மெயின் பிக்சர் அப்படின்ட்டு டியாங் சொல்ல எல்லாரும் என்னன்ற மாதிரி பார்க்குறாங்க. அப்போ லாஸ்ட்டாக ஒன்று போய் வெடிக்குது. அது வெடிக்கும் போது அப்படியே அதில் உங்களோட இமேஜ் வருது. உங்களோட உருவம் அப்படியே அந்த லைட் செட்டிங்ஸில் நல்லா தெரியுது. அதுவும் அதில் நீங்கள் அழகாக இருக்கீங்க. அது கீழே ஹாப்பி பர்த்டே வயன் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. நீங்கள் நிஜமாவே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டீங்க. கண்ணிலேருந்து கண்ணீரே வருது உங்கள் அக்காவோட ஞாபகம் வந்தனால. என்ன வயன் பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு அவங்க ரொம்ப ஆர்வமாக கேட்குறாரு. அப்போ நீங்கள் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு நீங்கள் ரொம்ப எமோஷ்னலாக சொல்கிறீங்க. அதுலேருந்தே தெரியுது உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸ் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. ஆனால் பட்டாசு வெடிச்சதுக்கு எதுக்கு வயன் இவ்வளோ எமோஷ்னல் ஆகணும் அப்படின்ட்டு தான் யாருக்குமே புரியல. ஆனால் டியாங்க்கும் டேட்டேக்கும் நல்லாவே புரியுது. ஏன்னா இந்த விஷயத்த நீங்கள் டேட்டே கிட்ட ஒரு தடவை மட்டும் சொல்லியிருக்கீங்க. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு தான் டியாங் கிட்ட சொல்லி இந்த மாதிரி உங்களுக்கு சூப்பரான கிஃப்ட் கொடுக்க வச்சுருக்கான். ஸோ நீங்கள் தேங்க்யூ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ டியாங். பரவாயில்லவே எத்தனை தடவை தான் தேங்க்யூ சொல்லுவீங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போது ஜிமின் என்னடா இது ஆளாளுக்கு ஸ்கோர் பண்ணுறாங்களே அப்படின்ட்டு தான் ஜிமின் பார்த்துட்ருக்காரு. அவனை விட நான் எவ்வளோ காசு கொடுத்து இவளுக்காண்டி டெக்கரேட்டெல்லாம் பண்ணியிருக்கேன். ஆனால் போயும் 1000 ரூபாய் பட்டாசு வெடித்ததுக்கு இவ்வளோ தேங்க்யூ சொல்லிகிட்ருக்கா. அவ்வளோ பிடிச்சிருக்கா என்ன இவளுக்கு அப்படின்ட்டு தான் ஜிமின் கொஞ்சம் கடுப்போட பார்த்துட்ருக்காரு. அம்மா நான் இன்னும் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன். என்னடா டேட்டே வச்சிருக்கியா? ஆனால் உன்னோட சர்ப்ரைஸ் தானே இது? இல்லை இது எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஐடியா கொடுத்தது மட்டும்தான் நான். ஆனால் டியாங் அப்பா தான் எல்லாத்தையுமே ஏற்பாடு பண்ணி உங்களுக்கு இப்படி சர்ப்ரைஸ் பண்ணது. ஸோ என்னோடய கிஃப்ட்டை உங்களுக்கு நான் கொடுக்கணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ட்டு டேட்டே உள்ளே ஓடி போகிறான். என்னன்ற மாதிரி எல்லோரும் ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்க. அப்போது டேட்டே அவன் கையில் ஒரு டெடி பேர் அதோடு சேர்த்து ஒரு பேப்பர் மாதிரி இருக்குது அதை எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கான். என்னடா டேட்டே இது உங்களோட கிஃப்ட்டுமா அப்படின்ட்டு அவன் அப்படியே ஒரு டாலை தான் கொடுக்குறான். அதை நீங்கள் வாங்கிக்கிட்டு தேங்க்யூடா டேட்டே அப்படின்ட்டு கொஞ்சிறீங்க. அம்மா அது மட்டும் கிடையாது, அது வயிற்ற ப்ரெஸ் பண்ணுங்களேன். ஏன்னா எதுக்குடா? சொல்கிறேன் ப்ரெஸ் பண்ணுங்கம்மா. சரின்ட்டு நீங்களும் ப்ரெஸ் பண்ண அதுலேருந்து ஹாப்பி பர்த்டே மை டியர் மம்மி அப்படின்ற மாதிரி போட்டிருக்கான். நீங்கள் சிரிச்சுட்டு அவனை பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் அவனோட ஃபோர்ஹெட்லேயும் கிஸ் பண்ணுறீங்க. சரி ஓகே கையில் என்ன? இதுவா? இது என்னோடய கிஃப்ட் இல்லை, இது குக்கியோட கிஃப்ட்டு. என்ன குக்கியோட கிஃப்டா? என்ன அது அவனே கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும். இந்தடா குக்கி அப்படின்ட்டு டேட்டே ஓடி போய் குக்கிகிட்ட கொடுக்குறாரு. ஸோ குக்கியும் அதை அப்படியே வாங்கிட்டு சிரிச்சுட்டே ஓடி வந்து அம்மா இந்தாங்க இது என்னோடய கிஃப்ட் அப்படின்ற மாதிரி நீட்டுறான். என்னதுடா குக்கி இது? நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள் அப்போ தெரியும். அம்மா நீங்கள் கன்ஃபார்ம் சர்ப்ரைஸ் ஆகிடுவீங்க அப்படின்ட்டு டேட்டே சைட்லேருந்து சொல்லிகிட்ருக்காரு. நீங்களும் என்னதான் அப்படின்ட்டு ஆர்வத்தோடு ஓப்பன் பண்ணுறீங்க. அதில் உங்களை அப்படியே
அச்சு பெசராமல் உங்களை வரைஞ்சி வச்சுருக்கான் குக்கி. நீங்கள் பார்த்துட்டு அப்படியே இம்ப்ரெஸ் ஆகிட்டீங்க. குக்கி, இது நீயா வரைஞ்ச? ஆமாம்மா, நான் தான் வரைஞ்சேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குடா குக்கி அப்படின்ட்டு நீங்கள் அந்த ஃபோட்டோவே தான் கண்ணி வைக்காமல் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஜிமின் வந்து எட்டி பார்த்துட்டு, என்ன ஃபோட்டோவா? இதுக்காண்டி இவன் என்ன இவ்வளோ எக்ஸைட் ஆகிட்டா? அவ்வளோ பிடிச்சிருக்கா என்ன? அப்போனா இவளுக்கு காஸ்ட்லியான ஐட்டம்லாம் பிடிக்காது போல், எல்லாம் சின்ன சின்னதாக இருக்கிறது தான் இவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போது இதுக்கப்புறம் இவளுக்கு ஃபுல்லு குட்டி குட்டியாக தான் சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ஜிமின் பிளான் போட்டுட்ருக்க. என்ன ஒன்னே மாதிரியே குட்டி குட்டியாக வாங்கி கொடுக்க போறியா என்ன அப்படின்ட்டு சைட்லேருந்து டேயாங் கலாய்க்கிறாரு. என்னோட நினச்சிட்ருக்கோம் மனசில், ரொம்ப ஆடாத டேயாங். நீ இத்தனை நாளாக ரொம்ப ஆடினல, இதுக்கப்புறம் இரு உன்னை கலாச்சே சாவடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி டேயாங் இதான் சான்ஸுன்னு ஜிமினை வச்சு ஓட்டிகிட்ருக்காரு. ஜிமினும் கடுப்பாக தான் பார்த்துட்ருக்காரு டேயாங்க. சரி ஓகே அப்புறம் அப்படின்ட்டு திரும்பி லாஸ்ட்டாக ஜேகேவை தான் பார்க்குறாங்க எல்லாரும். ஜேகே என்ன எல்லோரும் என்னையே திரும்பி பார்க்குறாங்க அப்படின்ற ரியாக்ஷனில் தான் இருக்காரு. என்ன ஜேகே உன்னோட சர்ப்ரைஸ் எங்கள் வயனுக்கு அப்படின்ட்டு ஜின் கேட்க, அது நான் எந்த சர்ப்ரைஸும் வாங்கலை, எனக்கு இந்த பழக்கம்லாம் இல்லை, ஸோ அதனால நான் எந்த கிஃப்ட்டும் வாங்கலை, சாரி அப்படின்ட்டு மாதிரி சொல்லிவிட்டு அவர் உள்ளே போயிட்டாரு. அவங்களுக்கு ஒரு மாதிரி வருத்தமாயிடுச்சு. என்ன எல்லாருமே கிஃப்ட் கொடுத்தாங்க, அட்லீஸ்ட் இவர் சின்ன கிஃப்டாச்சும் நம்மளுக்கு கொடுத்துருக்கணும்ல, அது கூடமா இவர் கொடுக்கல அப்படின்ட்டு உங்களுக்கு கொஞ்சம் ஃபேஸ் டல் ஆகிடுச்சு. அதை புரிஞ்சுக்கிட்டு ஆரம், வயன் ஃபீல் பண்ணாதீங்க, அவன் எப்போவுமே இப்படி தான், அவன் இதுவரையும் யாருக்குமே கிஃப்ட் வாங்கி கொடுத்ததில்ல, எங்களுக்கு கூட இதுவரையும் கிஃப்ட் வாங்கி கொடுத்ததில்ல, ஸோ நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. ஐயோ ஆரம், அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, எனக்கு நீங்கள் எல்லோரும் கிஃப்ட் கொடுத்தீங்களே அதுவே போதும், எனக்கு அதுவே ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவங்களும் சரின்ற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. சரி எவ்வளோ நேரம் தான் வெளில நிற்பீங்க, வாங்க உள்ளே போகலாம். சரி அப்படின்ட்டு எல்லாரும் உள்ளே நடந்து போயிட்டுருக்க. அதுக்கு முன்னாடி தப்பிச்சு ஓடி போனார் ஜேகே. அவர் வீட்டுக்குள்ளே வந்த பிறகு அவர் பாக்கெட்லேருந்து ஒரு பாக்ஸ் எடுக்கிறாரு. எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணால் அதில் ஒரு அழகான நெக்லஸ் தான் இருக்குது. அது பார்க்கவே அழகாக இருக்குது. அது உங்களுக்காண்டி தான் வாங்கியிருப்பார். பட் எப்படி கொடுக்குறதுன்னா தெரியாமல் தயங்கிட்டே அப்படியே வந்துட்டார். எல்லாருக்கும் முன்னாடி உங்களுக்கு எப்படி கொடுக்குறதுன்னு அவருக்கு தெரியல. ஸோ அதனால தான் உங்களுக்கு எந்த கிஃப்ட்டுமே வாங்கலை அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அவர் உள்ளே வந்துட்டார். ஆனால் இப்போது உங்களுக்காண்டி ஆசாசியாக வாங்கின கிஃப்ட்டை கொடுக்க முடியாதோ அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறாரு. கொஞ்சம் நேரம் யோசனைக்கு அப்புறம் அவர் அப்படியே நிமிர்ந்து உங்கள் ரூமை பார்த்து லைட்டாக சிரிக்கிறாரு. ஸோ இப்போது எல்லாருமே உள்ளே வந்துட, எங்கே இந்த ஜேகே போனா அப்படின்ட்டு எல்லோரும் தேடிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் பார்க்கும்போது உங்கள் ரூம்லேருந்து தான் வராரு. என்ன இவர் ரூமில் என்ன பண்ணுறாரு அப்படின்ட்டு உங்களுக்கு புரியல. ரூமுக்கு எதுக்கு இவர் போகணும் அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துட்ருக்க. ஜேகே எதுவுமே நடக்காத மாதிரி சாதாரணமாக கீழே வராரு. எங்கடா ஜேகே போனேன்? ஒன்றும் இல்லை, என் ரூமுக்கு போயிருந்தேன். சரி வா எல்லோரும் சாப்பிட்லாம். வாங்க வாங்க, நான் ஆசையாக சமைச்சேன், எனக்கு ஜின்வாவும் ஹெல்ப் பண்ணான், ஸோ நாங்கள் 2 பேரும் சமைச்ச சாப்பாடை வந்து எல்லோரும் சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி ஜின்வா அப்படின்ட்டு 2 பேருமே எல்லாரையும் கூப்பிட்டு போகிறாங்க. அவங்க 2 பேரும் தான் எல்லாருக்குமே சர்வும் பண்ணுறாங்க. பார்க்கவே அது ஒரு செம்மையான லக்ஸரியஸான டின்னர் பிளேஸ் மாதிரி இருக்குது. ஏன்னா அவ்வளோ சாப்பாடை சமைச்சு வச்சுருக்காங்க. பறக்கிறது, தாவுறது, குதிக்கிறது அப்படின்ட்டு எல்லாத்தையுமே சமைச்சு வச்சுருக்காரு ஜின். நீங்கள் என்னது இது இவ்வளோ சமைச்சிருக்கீங்க? ஆமாம், இன்றைக்காச்சும் நல்லா சாப்பிடுங்க, பாருங்கள் எலும்பும் தோலுமாக இருக்கீங்க, கொஞ்சமாச்சும் வெயிட் போடுவீங்கள்ல, சாப்பிடுங்க அப்படின்ட்டு ஜின் தான் அவங்க பிளேட்டில் வந்து எல்லாத்தையுமே வாரி கொட்டிகிட்ருக்காரு. ஐயோ ஜின் ப்ளீஸ் வேணாம், இல்லைவன் நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும், இன்றைக்காச்சும் சாப்பிடுங்க அப்படின்ட்டு பாவம் உங்களை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாரு. எல்லாருக்கும் சிரிப்பு தான் வருது உங்களை இப்படி ஜின் சாப்பிட சொல்லி டார்ச்சர் பண்ணுறத பார்க்கும்போது. ஸோ எல்லோரும் சிரிச்சிட்டே இருக்காங்க. அப்போ ஆரம்பம் ரொம்ப டார்ச்சர் பண்ணாத வயனை, பாவம் விடுடா, ஓகே இது மட்டும் சாப்பிட்டா போதும் அப்படின்ட்டு ஒரு பெரிய லெக் பீஸ் எடுத்து உங்ககிட்ட வைக்கிறாரு. நீங்கள் ஜின் இது நிஜமாக உங்களுக்கு ஓவராக தெரியலையா? 10 ஆள் சாப்பிட வேண்டிய சாப்பாடை எடுத்து என்கிட்ட சாப்பிட சொல்லி டார்ச்சர் பண்ணுறீங்க. தயவு செஞ்சு நீ விட்டுருங்க ஜின், இல்லைனா நான் இங்கேருந்து ஓடி போயிடுவேன். ஓடி போவீங்களா? எங்கே போவீங்க? நான் மறுபடியும் இந்தியாவுக்கே போயிடுவேன் நீங்கள் மட்டும் இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா. ஐயோ வயன், அந்த மாதிரிலாம் முடிவெடுத்துடாதீங்க, நான் இதுக்கு மேலே உங்களை டார்ச்சரே பண்ண மாட்டேன், இதை மட்டும் சாப்பிட்ருங்க அப்படின்ட்டு கொஞ்சம் சாப்பாடு மட்டும் எடுத்துகிட்டு மிச்சத்தை உங்ககிட்டே கொடுக்குறாரு. நீங்கள் முறைச்சி பார்க்குறீங்க. சரி உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அவ்வளோவே சாப்பிடுங்க, நான் உன்னை டார்ச்சரே பண்ண மாட்டேன் வயன் அப்படின்ட்டு ஜின் போய் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. எல்லாருக்கும் ஜின் பண்ணுறதை பார்க்க சிரிப்பு தான் வருது. நீங்களுமே அப்படியே சிரிக்கிறீங்க. ஸோ இப்போது எல்லோரும் சாப்பிட்டு முடிக்க, சரி ஓகே எல்லோரும் டயர்டாக இருப்பீங்க, போய் ரெஸ்ட் எடுங்க வயன், போய் ரெஸ்ட் எடுங்க. ஓகே அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் ரூமுக்கு போக எல்லோரும் பிரிஞ்சு அவங்கவுங்க ரூமுக்கு போகிறாங்க. ஜேகே அவர் ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ரூமுக்குள்ளே போகிறீங்களா அப்படின்ட்டு ஒரு தடவை பார்த்துட்டே தான் அவர் ரூம் டோரை க்ளோஸ் பண்ணுறாரு. நீங்களும் அதை நோட்டீஸ் பண்ணிட்டீங்க. என்ன இவர் நம்ம ரூமையே பார்த்துட்ருக்காரு, அப்போயே நம்ம ரூமுக்குள்ளே வந்து என்ன பண்ணார் அப்படின்ட்டு நீங்கள் போயிட்டு தேடுறீங்க. அப்போ தான் உங்கள் பெட்டுக்கு பக்கத்தில் இது ஒன்று இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. என்னது இது புதுசாக இருக்குது அப்படின்ட்டு வந்து அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணால் அதில் ஜேகே உங்களுக்காண்டி வாங்கியிருப்பாரு அந்த நெக்லஸ் தான் இருக்குது. அதை பார்த்துட்டு
என்ன இது இவ்வளோ அழகாக இருக்குது, ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் போலையே, இதை யார் இங்கே வச்சுருப்பா அப்படின்ட்டு கொஞ்சம் நேரம் யோசிச்ச பிறகு தான் ஒருவேளை ஜேகே நம்ம ரூமுக்கு வந்தார், அவர் தான் இதை நம்மளுக்காண்டி வாங்கி வச்சுருப்பாரோ அப்படின்ட்டு நீங்கள் கொஞ்சம் யோசிக்கிறீங்க. ஸோ உங்கள் கூட தான் எல்லா பிடிஎஸ் மெம்பர்ஸும் இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜேகே மட்டும்தான் உங்கள் ரூமுக்கு வந்தாருன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால நீங்கள் கன்ஃபார்மே பண்ணிட்டீங்க இது ஜேகே தான் உங்களுக்காண்டி வாங்கி வச்சாரு அப்படின்ட்டு. அப்போனா இவர் நம்மளுக்காண்டி தான் வாங்கினாரா, கிஃப்டே வாங்கலைன்ற மாதிரி சொன்னார். அப்போனா எல்லாருக்கும் முன்னாடியே நம்மளுக்கு கொடுக்க சங்கடப்பட்டுட்டு தான் இப்படி வந்து என் ரூமில் வச்சுட்டு போனாரா அப்படின்ட்டு நீங்கள் சிரிச்சிட்டே அந்த செயின் எடுத்து உங்கள் கழுத்தில் போட்டு பார்க்குறீங்க. அது அழகாக இருக்குது, ஒரு சில்வர் செயின் தான், அதில் ஒரு டாலர், அதுவும் ஹார்ட் ஷேப்பில் இருக்குது, பார்க்கவே செம்ம அழகாக இருக்குது, ரெட்டு கலரில் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் நேரம் போட்டு பார்த்து ரசிக்கிறீங்க. ஸோ அப்படியே டைம் எல்லாம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாம் கீழே இருக்காங்க, ஜின்வா ஜூனா அப்படின்ட்டு பசங்க எல்லாருமே கீழே இருக்காங்க. மூன் கூட பாவம் தூக்கத்தில் தள்ளாடிட்டே அங்கே சோஃபாவில் உட்காந்துட்ருக்கா. என்ன நம்ம எல்லோரும் இங்கே இருக்கோம், வயனின்னு வரலையா அப்படின்ட்டு உங்களை கூப்பிட்றதுக்காண்டி ஜின் ஸ்டெப்ஸ் இடும்போது தான் நீங்கள் வரீங்க. எல்லோரும் உங்களையே தான் அப்படியே கண் எடுக்காமல் பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா நீங்கள் இன்றைக்கி சாரீ வேர் பண்ணியிருக்கீங்க. இதுவரையும் உங்களை சாரீ வேர் பண்ணி யாருமே பார்த்ததில்ல. ஸோ அதனால் நீங்கள் அப்படியே அந்த சாரியில் அழகான தேவதை மாதிரி இறங்கி வரீங்க. அதுவும் அந்த லைட் ஆரஞ்சு ப்ளூ காம்பினேஷனில் இருக்க அந்த சாரீ உங்களுக்கு பர்ஃபெக்டாக அழகாக இருக்குது. அப்படியே உங்கள் ஃபேஸை ஹைலைட் பண்ணி காமிச்சிட்ருக்கு, அவ்வளோ பிரைட்டாக இருக்குது. கையில் ஒரு 2 வளையல் போட்டிருக்கீங்க. அதுக்கப்புறம் கழுத்தில் ஜேகே உங்களுக்கு கிஃப்ட் பண்ண அந்த செயின் தான் போட்டிருக்கீங்க. அந்த சாரீக்கும் அதுக்கும் செம்மையாக இருக்குது. அதுக்கப்புறம் ஃப்ரீ ஹேர்ஸ் விட்டுருக்கீங்க. இது வரையும் நீங்கள் ஃப்ரீ ஹேர்ஸ் விட்டதை யாரும் பார்த்ததில்ல. லைட்டாக உங்களோட இடுப்பு மட்டும் தெரியுது. ஸோ அப்படியே நீங்கள் தேவதை மாதிரி இறங்கி வரீங்க. எல்லாருக்கும் இது வயனா அப்படின்ற மாதிரி ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா நீங்கள் இது வரையும் ட்ரெடிஷ்னலாக ட்ரெஸ் பண்ணதே கிடையாது, நார்மலான ஃபார்மல் ட்ரெஸ் மாதிரி தான் பண்ணுவீங்க. ஸோ உங்களை இப்போது புதுசாக பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்பவே ஸ்டன் ஆகி போய் தான் உங்களை பார்த்துட்ருக்காங்க. எல்லாருமே அப்படியே நின்று பார்த்துட்ருக்காங்க. அம்மா அம்மா, நான் எத்தனை தடவை உங்களை சாரீ கட்ட சொல்லியிருக்கேன், நேற்று கட்டியிருந்துருக்கலாம்ல, இன்றைக்கி போட்டிருக்கீங்க, அது எனக்கு தோணலடா. சரி ஓகே, நீங்கள் செம்ம அழகாக இருக்கீங்கம்மா அப்படின்ற மாதிரி மூணு சொல்கிறான். நீங்களும் சிரிச்சிட்டே அவளோட நீங்களும் கீழே வரீங்க. அப்புறம் திரும்பி நீங்கள் அவங்களோட பசங்களை பார்த்தா, அம்மா நீங்கள் எப்போவுமே ஸ்டன்னிங் தாம்மா அப்படின்ட்டு எல்லாருமே அவ்வளோ சூப்பராக உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் சிரிச்சிட்டு அதுக்கப்புறம் பிடிஎஸை பார்க்குறீங்க. எல்லாருமே உங்கள் மேலேருந்து கண் எடுக்காமல் பார்த்துட்ருக்காங்க. என்ன இவங்க நேற்று இப்படி தான் பார்த்தாங்க, இன்றைக்கி இப்படி தான் பார்க்குறாங்க, ஏன் இப்படி பார்க்குறாங்க இவங்கெல்லாம் அப்படின்ட்டு நீங்கள் அரம், ஜின், சுகா, வி அப்படின்ற மாதிரி எல்லார் பேரையும் கூப்பிட்றீங்க. பட் அவங்க இன்னுமே உங்கள் மேலேருந்து கண் எடுக்கிறதா அவங்களுக்கு தோணலை போல், அப்படியே தான் பார்த்துட்ருக்காங்க. என்னாச்சு உங்களுக்கெல்லாம் அப்படின்ட்டு ஜூனா போய் ஆரம்ப குலுக்க அப்படின்ட்டு எல்லாரும் போய் பிடிஎஸ் மெம்பர்ஸை டிஸ்டர்ப் பண்ணும்போது தான் அவங்க ரியாலிட்டிக்கே வராங்க. வயன், என்ன இன்றைக்கி வித்தியாசமாக ட்ரெஸ் போட்டிருக்கீங்க? என்ன வித்தியாசமாவா? ஏன் எனக்கு நல்லா இல்லையா? ஐயோ அப்படியெல்லாம் சொல்லலை, செம்ம அழகாக இருக்கீங்க அப்படின்ட்டு ஏன் காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறாரு. நீங்களும் வைக்கப்பட்டு சிரிக்கிறீங்க. ஆமாம் வயன், இன்றைக்கி செம்ம அழகாக இருக்கு நீ அப்படின்ட்டு ஜேஹோப்பு சொல்கிறாரு. அதுவும் நீ ஒரு செயின் போட்டிருக்கே, அதுதான் இந்த ட்ரெஸ்ஸுக்கு பர்ஃபெக்ட் மேட்ச், செம்ம அழகாக இருக்க. அந்த ஹார்ட் என்ன ரூபியா அப்படின்ற மாதிரி ஜேஹோப் கேட்க, தெரியலையே அப்படின்ற மாதிரி நீங்கள் நிமிந்து அப்படியே ஜேகேவை தான் பார்க்குறீங்க. ஜேகே அப்போ தான் நீங்கள் அந்த செயினை போட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரியே அவர் பார்க்குறாரு. அதனால் அவருக்கு கொஞ்சம் குஷியாக தான் இருக்குது. பரவாயில்லையே, நம்ம வாங்கி கொடுத்தது அவள் போட்டிருக்காளே அப்படின்ட்டு பார்த்துட்ருக்காரு. என்ன வயன், என்ன அது ரூபியா என்ன? அது எனக்கு தெரியாது, பட் ஒருத்தங்க எனக்கு கண்டி இதை கிஃப்ட் பண்ணாங்க, ஸோ அதனால தான் இதை நான் போட்டிருக்கேன். அது மற்றபடி எனக்கு எதுவுமே இதை பற்றி தெரியாது அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிட்டு அப்படியே மறுபடியும் ஜேகே பார்க்குறீங்க. ஜேகே அதுக்கப்புறம் உங்களை பார்க்கவே இல்லை. டே ஜேகே, என்ன ஜேகே இப்படி முழிக்கிற? அப்போனா இது நீ தான் வாங்கி கொடுத்தியா என்ன அப்படின்ற மாதிரி டியாங் சைட்லேருந்து கேட்குறாரு. ஜேகே எப்படி இவனுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி தான் டேங்க பார்க்க. ரொம்பலாம் யோசனை பண்ணாத, எனக்கு நல்லா தெரியும் நீ தான் வாங்கி கொடுத்துருப்பேன்னு. ஏன்னா நீ முழிக்கிறத பார்த்தாலும் நல்லா தெரியும். அதுவும் இல்லாமல் நைட்டு வயன் ரூமுக்கு போயிட்டு வந்ததையும் நான் பார்த்தேன், அதுவும் கையில் இந்த பாக்ஸ் இருந்ததையுமே நான் பார்த்தேன். ஸோ நீ தானே வயனுக்கு இதை வாங்கி கொடுத்த? ஆமாம், பட் யார்கிட்டையும் சொல்லாத ப்ளீஸ். ஓகே நோ ப்ராப்ளம், நான் யார்கிட்டையுமே சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி டியாங் சிரிச்சுட்டே சொல்கிறாரு. நீங்கள் அழகாக இருக்கீங்க அப்படின்ட்டு எல்லாருமே காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறாங்க. நீங்கள் லாஸ்ட்டாக ஜேகேவை தான் பார்க்குறீங்க. அவர் இன்னுமே உங்கள் மேலேருந்து கண் எடுக்கவே இல்லை. என்ன அப்படின்ற மாதிரி நீங்களும் அவரே பார்த்துட்ருக்க. ஏய் ஜேகே, என்னடா பார்த்துட்ருக்க? ஒன்றும் இல்லை வயன், அழகாக இருக்க. தேங்க்யூ அப்படின்ட்டு நீங்கள் அவரை பார்த்து மட்டும் கொஞ்சம் வெக்கப்பட்டு சொல்கிறீங்க.
ஐயோ ரூட் எங்கே போகுதுன்னே தெரிலையே அப்படின்ட்டு தான் ஜிமின் 2 பேரையும் பார்த்து கடுப்பாகிறாரு. போதும் போதும் 2 பேரும் பார்த்தது, வாங்க எல்லோரும் போய் சாப்பிட்லாம். சாப்பிட்லாம் வாங்க. ஆமாம் ஏன் எதுக்கு நீங்கள் இன்றைக்கி வித்தியாசமாக ட்ரெஸ் போட்டிருக்கீங்க? அது வந்து எனக்கு இன்றைக்கி என்னமோ சாரீ வேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால தான். ஓ அப்படியா? அப்புறம் இன்னொரு விஷயம். என்ன? இல்லை நாம் எங்கேயாச்சும் போகலாமா? எங்கேயாச்சுன்னா என்ன அர்த்தம் வயன்? இல்லை நாங்கள் கொரியாவுக்கு வந்ததுலேருந்து இந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்கோம். ஸோ கொஞ்சம் வெளியே சுற்றி பார்க்கலாமா நம்ம எல்லோரும் ஒன்றா? அதில் என்ன இருக்குது வயன், நம்ம எல்லோரும் ஒன்றா போகலாம். அதுக்கு முன்னாடி வாங்க எல்லோரும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே ஊர் சுற்ற கிளம்பலாம் அப்படின்ட்டு ஆரம்பிச்சலாம். எல்லாருமே ஹாப்பி ஆகிட்டு போய் சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ எல்லோரும் சாப்பிட்டு முடித்தோன்னே சரி வாங்க கிளம்பலாம் அப்படின்ட்டு 3 காரில் கிளம்புறாங்க. அப்போ ஜேஹோப் வந்துட்டு உங்கள் கூட போகலாம் அப்படின்ட்டு உங்கள் காரில் தான் ஏறுத்துக்காண்டி வர்றாரு. அப்போ ஜேஹோப் என்னோட ஜேகே, நீ வந்து என்னோட காரை ஓட்டு. ஏன்டா நான் வயன் கூட வரேன். இல்லை என்னால் கார் ஓட்ட முடியாது, என் கை கொஞ்சம் வலிக்குது. ஸோ அதனால் நீ வந்து என்னோடய கார் ஓட்டு. சரி ஓகே அப்படின்ட்டு ஜேஹோப்க்கு உங்களை விட்டு வர மனசே இல்லை. ஜேகேக்கு தான் தெரியுமே 2 பேரும் ஒன்று சேர்ந்தா அப்படியே சிரித்து பேசிகிட்டு இருப்பீங்கன்னு. ஸோ அதனால தான் கொஞ்சம் பொசசிவ்னஸில் ஜேஹோப்பை அவரோட காருக்கு கூப்பிட்டு போயிட்டாரு. இப்போ உங்களோட காரில் ஜின், ஆரம், சுகா அப்படின்ட்டு 3 பேர், அதுக்கப்புறம் நீங்கள் அப்படின்ட்டு ஒரு காரில் வரீங்க. அங்கே ஃபுல்லாக அமைதியாக தான் இருக்குது. ஆரம் பாட்டில் உட்காந்துட்டு அவர் ஏதோ புக்கு படிச்சுட்ருக்காரு. சுகா கார் ஓட்டுறதுல மெயின் ஃபோக்கஸ்டாக இருக்கார். ஜின் தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பார்த்துட்ருக்காரு. நீங்களும் வெளியே பார்த்த மாதிரியே தான் வரீங்க, ஆனால் எவ்வளோ நேரம் தான் வெளியே பார்த்துட்ருக்க முடியும்? ஸோ நீங்கள் அப்படியே திரும்பி பார்த்தா ஜின் பாட்டில் வெளில பார்த்துட்டு சும்மா உட்காந்துட்ருக்காரு. ஆரம் என்னன்னா அவர் புக் படிச்சுட்ருக்காரு. அதுக்கப்புறம் சுகா கார் ஓட்டுறதுல ஃபோக்கஸ்டாக இருக்கார். என்ன இவங்க 3 பேரும் இவ்வளோ சைலண்ட்டாக வராங்க, போர் அடிக்கவே இல்லையா? எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. அட்லீஸ்ட் நம்ம ஜேஹோப் கூட போயிருந்தா அவர் நல்லா பேசிகிட்டு இருப்பார், நாமளும் அவங்க கூட சேர்ந்து நல்லா பேசிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் இது ரொம்ப போரிங்காக இருக்குப்பா அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. என்ன வயன், என்னாச்சு? ஏதாச்சும் வேணுமா? இல்லை ஒன்றும் இல்லை. ஏன் எல்லோரும் இவ்வளோ அமைதியாக இருக்கீங்க? அட்லீஸ்ட் ஒரு பாட்டாச்சும் போடலாம்ல. ஓ பாட்டு தானே, அதில் என்ன இருக்குது, இந்த பாட்டு போடுறேன் அப்படின்ட்டு ஜின் கொஞ்சம் முன்னாடி வந்து பாட்டு போட்டு போய் உட்காந்துட்டாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பாட்டு ஓடுது, அதுவும் பழைய பாட்டு மாதிரி ஏதோ ஒன்று ஓடுது. உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. எனக்கு இந்த பாட்டு பிடிக்கல. சரி நான் வைக்கிறேன் அப்படின்ட்டு சுகா வைக்கிறாரு. அந்த பாட்டு என்னமோ கேட்கலாம் போல் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்படியே எல்லோரும் வர வேண்டிய பிளேஸுக்கும் வந்தாச்சு. எல்லா காருமே வந்த பிறகு எல்லோரும் கீழே இறங்குறாங்க. பார்த்தா அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்காரு ஆரம். அம்யூஸ்மெண்ட் பார்க்கா அப்படின்ட்டு நீங்கள் தான் ரொம்ப எக்ஸைட் ஆகுறீங்க மற்றவங்கள விட. அம்மா அம்யூஸ்மெண்ட் பார்க்குமா? உங்களை எத்தனை தடவை கூப்பிட்டு வர சொல்லியிருக்கேன், நீங்கள் கூப்பிட்டு வந்ததே கிடையாது. அது வந்து அப்படின்னு நீங்கள் திணற. சரி ஓகே இப்போ தான் வந்துட்டோமே, வாங்க எல்லோரும் போய் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ட்டு உள்ளே போகிறாங்க. ஆனால் ஜேகே காரை வெட்டி கீழே இறங்குறதா இல்லை. ஜேகே என்ன வா உள்ளே போகலாம். இல்லை நான் வரல, நீங்கள் போய் என்ஜாய் பண்ணுங்கள். ஜேகே உன்னை கொன்றுவேன், மரியாதையாக வந்துடு. எல்லாரும் போகிறாங்க, நீ மட்டும் இங்கே உட்காந்து என்ன பண்ண போகிற அப்படின்ட்டு ஜின்னும் டேயாங்கும் ஜேகே கையை பிடிச்சி உள்ளே இருந்துட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் சரி ஃபஸ்ட்டு எங்கே போகலாம்? ஃபஸ்ட்டு அந்த வாட்டர் ஸ்லைட் போகலாமா? ஓகே போகலாம் அப்படின்ட்டு எல்லோரும் போகிறாங்க. அப்போ ஆரம், வயன் நீங்கள் சாரி போட்டிருக்கீங்க, எப்படி அதில் விளாட முடியும்? அதில் என்ன இருக்குது, நான்லாம் விளாண்டுருவேன். ஆனால் மாற்றிக்க ட்ரெஸ்ஸு கூட இல்லையே. ஆமாம்ல அப்படின்னு நீங்கள் இப்போ தான் யோசிக்கிறீங்க. சரி பரவாயில்ல, என்ன ஆகிட போகுது, ஒரு தடவை வந்துட்டோம், மறுபடியும் நான் வீட்டுக்கு போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வர முடியும், நம்ம போய் விளாட்லாம் அப்படின்ட்டு நீங்கள் ஜூனா, மினி, மூன் அப்படின்ட்டு எல்லோரும் கையை பிடிச்சிட்டு அங்கே கூப்பிட்டு போயிட்டீங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்லைடில் எல்லோரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளாண்டுட்ருக்கீங்க. நீங்கள் செம்மையாக சிரிக்கிறீங்க. இந்த மாதிரி நீங்கள் சிரிக்கிறத இது வரையும் பிடிஎஸ் மெம்பர்ஸ் யாருமே பார்த்ததில்ல. அவ்வளோ அழகாக சிரிக்கிறீங்க. எல்லாரும் நீங்கள் குழந்த மாதிரி சிரிக்கிறத தான் எல்லாருமே ரசித்து பார்த்துட்ருக்காங்க. என்ன நீங்களாம் அங்கே இருக்கீங்க, நீங்கள் விளாட்லையா? இல்லை எங்களுக்கும் அதுக்கெல்லாம் செட் ஆகாது அப்படின்ட்டு சுகா சொல்கிறாரு. அதெல்லாம் கிடையாது, ஒரு தடவை விளாண்டு பாருங்கள், செம்ம ஜாலியாக இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் சுகாவை பிடிச்சி இழுத்து விட்டு அப்படியே தள்ளி விட்டுட்டீங்க. அந்த சைடில் அவர் அப்படியே சறுக்கிட்டு வந்து தண்ணியில் விழுகிறாரு. அதுக்கப்புறம் எல்லாருமே நீங்கள் அப்படியே இழுத்துட்டு வந்து தண்ணியில் தள்ளிட்டீங்க. ஆனால் ஜேகே கிட்ட போக தான் உங்களுக்கு கொஞ்சம் பயம். ஸோ அதனால நீங்கள் அவரை எதுவுமே சொல்லலை. ஜிமினும் ஜேகே பக்கத்தில் தான் இருக்கார். உங்களுக்கு தான் ஜிமினை கண்டாலே கொஞ்சம் பிடிக்காதே. ஸோ அதனால நீங்கள் ஜிமினையுமே வற்புறுத்தலை. ஆனால் ஜிமினுக்கு தான் என்ன எல்லாருமே கூப்பிட்றா, நம்மளை மட்டும் கூப்பிடல அப்படின்ட்டு திரும்பி பார்த்தா பக்கத்தில் தானே ஜேகே உட்காந்துட்ருப்பாரு. ஆமாம், அவள் யாரை கூப்பிட்டாலும் இல்லைனாலும் இவனை கூப்பிட்டாகணுமே. ஏன்னா இவனை பார்த்தா மட்டும் 32 பல்லையும் காமிச்சு சிரிப்பாள். என்ன அதிசயமாக இருக்குது அப்படின்ட்டு ஜேகே பக்கம் திரும்பி, என்ன ஜேகே ஏதாச்சும் மறுபடியும் வயனை அடிச்சிட்டியா என்ன? அவன் என்னன்னா உனக்கு கண்டுக்கவே இல்லை, மூடிட்டு இருக்கியா அப்படின்ட்டு அவருக்கும் கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது நீங்கள் கூப்பிடலையே அப்படின்ட்டு. அட்லீஸ்ட் ஒரு தடவையாச்சும் நீங்கள் கூப்பிட்டுருந்துருக்கலாம் அப்படின்ட்டு அவரு ஃபீல் தான் பண்ணுறாரு.
ஆனால் அங்கே பார்த்தா மற்றவங்க எல்லாருமே அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. நீங்களும் அவங்க கூட ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டு செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் அந்த வாட்டர் ஸ்லைடு முடிய கொஞ்ச நேரத்தில் நீங்கள் அப்படியே நடுங்கிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. அதுலேயும் உங்களோட சாரீ வேறு கொஞ்சம் கிளாஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதனால் உங்கள் உடம்பு ஒட்டிட்டு அப்படியே ஒரு மாதிரி தான் இருக்கீங்க. எல்லாருக்கும் உங்களை பார்க்கவே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. போகிறவங்க வரவங்கலாம் உங்களை வித்தியாசமாக பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க. ஏன்னா அந்த சாரீ உங்கள் உடம்போட ஒட்டிக்கிட்டு ஒரு மாதிரி உங்களோட ஷேப்பை அப்படியே எல்லாருக்கும் வெளிப்படுத்திட்டுருக்கு. ஸோ அதை பார்க்க ஜேகேக்கு சுத்தமாக பிடிக்கல. ஸோ அதனால் அவர் அப்படியே வந்து உங்கள் மேலே கோட் போட்டு விடலாம் அப்படின்ட்டு வந்துட்டுருக்காரு. அப்போது அதை முந்திக்கிட்டு டேங் வந்துட்டு உங்கள் மேலே கோட்டை போட்டு விட்றாரு. தேங்க்யூ. பரவாயில்ல வயன், ரொம்ப குளிர்தா? கொஞ்சம் குளிர்து தான். ஆனால் இந்த ட்ரெஸ் தான் எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகிட்டுருக்கு. ஏன்டா எனக்கு இந்த மாதிரி சாரீ கட்டணுமோன்னு ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். புரியுது வயன், நீங்கள் கொஞ்சம் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். சரி விடுங்க, நாம் என்ன பண்ண முடியும். சரி வாங்க நம்ம வேணால் வீட்டுக்கு போகலாம். இல்லை வீட்டுக்கெல்லாம் வேணாம். பசங்களாம் எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. என்னால் அவங்க மூட் அப்செட் ஆகிறது என்னால் பார்க்க முடியாது. எனக்கும் என்ஜாய் பண்ணணுன்னு தான் ஆசை. பட் இந்த ட்ரெஸ் தான் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் அதுக்கப்புறம் விளையாட போகாமல் போய் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டீங்க. ஸோ அதுக்கப்புறம் டேயாங்கும் சரின்ற மாதிரி அவர் போயிட்டு எல்லாம் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் உங்களுக்கு தான் ஏக்கமாக பார்த்துட்ருக்கீங்க. இன்றைக்கி போய்யா சாரி கட்டணும், ஏதோ ஒரு ஆர்வத்தில் கட்டிட்டோம் அப்படின்ட்டு நீங்கள் ஃபீலிங்காக பார்த்துட்ருக்கீங்க. ஜேகேக்கு புரியுது நீங்கள் விளாட்ணுன்னு தான் ஆசைப்பட்றீங்க அப்படின்ட்டு. ஸோ அவர் அங்கேருந்து எங்கேயோ கிளம்பி போகிறாரு. உங்கள் பக்கத்தில் என்னாச்சு வயன், என்ன இப்படி உட்காந்துட்ருக்கீங்க? ஒன்றும் இல்லை சுகா. ஒன்றும் இல்லையா, வாங்க விளாட்லாம். நீங்கள் தானே ரொம்ப எக்ஸைட் ஆகிருந்தீங்க, வாங்க விளாட போகலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ அதனால் நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன். ஸோ அவருக்கு ஏதோ புரிய, சரி வயன் இங்கே இருங்க வந்துடுறேன் அப்படின்ட்டு அவரும் எங்கேயோ கிளம்பி போகிறாரு. எங்கே போகிறார் இவர் அப்படின்ட்டு நீங்கள் பார்க்குறீங்க. சரி ஓகே, சும்மா எங்கேயாச்சும் போயிட்டு வரா இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துட்ருக்க. அம்மா என்ன அங்கே இருக்கீங்க, வாங்க விளாட, செம்மையாக இருக்குது தெரியுமா? என்ன நம்பிச்சுனப்பா, செம்மையாக இருக்குது தானே, கூப்பிடுங்க அம்மாவை. ஆமாம் வயன் செம்மையாக இருக்குது வாங்க. இல்லை பரவாயில்ல நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல. அதுக்கப்புறம் அவங்களாம் என்ஜாய் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் அப்படியே உட்காந்து பார்த்துட்ருக்கீங்க. என்ன பண்ணுறது, என் தலைவிதி அப்படின்ற மாதிரி. அப்போது வயன் இந்தா அப்படின்ற மாதிரி ஒரு கை ஏதோ ஒரு பேக்கை கொடுக்குது. நீங்கள் என்னன்ற மாதிரி பார்த்தா அங்கே ஜேகே தான். என்ன பேக் இது? ட்ரெஸ் தான். உங்களால் இந்த ட்ரெஸ்ஸில் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறீங்கல்ல, ஸோ இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நீங்கள் போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் போங்க. ஆனால் அதுவும் நஞ்சிச்சுன்னா வீட்டுக்கு எப்படி போகிறது? இன்னொரு ட்ரெஸ் வாங்கியிருக்கேன், அது காரில் இருக்குது, நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க. எல்லாருக்கும் தான் ட்ரெஸ் வாங்கியிருக்கேன், இந்தாங்க இதை போட்டுக்கிட்டு போய் என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்ட்டு ஜேகே கொடுக்குறாரு. அதே நேரத்தில் இன்னொரு சைடு வயன் இந்தாங்க அப்படின்ட்டு இன்னொரு சைட்லேருந்து சுகா ஏதோ ஒரு பேக்கை நீட்டுறாரு. இது என்ன, இதுவும் ட்ரெஸ்ஸா? ட்ரெஸ்ஸும் இருக்குது, ஆனால் அது கூட சேர்ந்து நாப்கினும் இருக்குது. ஏன்னா அது எதுக்கு வாங்கிட்டு வந்தீங்க? இல்லை நீங்கள் தான் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறீங்களா, ஸோ அதனால தான் நீங்கள் டேட் ஆகிட்டீங்களோன்னு நினச்சேன். ஐயோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த ட்ரெஸ் தான் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, மற்றபடி ஒன்றும் இல்லை. தேங்க்யூ என்னை பற்றி நீங்கள் யோசிச்சதுக்கு அப்படின்ட்டு சுகா பற்றி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் திரும்பி தேங்க்யூ ஜேகே அப்படின்ட்டு ஜேகே கையில் இருந்த ட்ரெஸ்ஸை தான் நீங்கள் வாங்கிக்கிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காண்டி போயிட்டீங்க. இதை ஜிமின் தூரத்துலேருந்து பார்த்துட்டு என்னடா ஆளாளுக்கு ஸ்கோர் பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரி வயிறு எரிஞ்சிட்ருக்காரு. ஏன்னா டேயாங் அப்பயே வந்து உங்கள் மேலே கோட் போட்டு விட்டதையும் பார்த்தாரு. இப்பயும் ஜேகேவும் அதுக்கப்புறம் சுகாவும் உங்ககிட்ட ரொம்பவே சாஃப்டாக கைண்டாக நடந்துக்கிட்டாங்கல்ல உங்களை பற்றி யோசிச்சுக்கிட்டு. ஸோ அதை நினச்சி பார்க்குற ஜிமின், அப்போ நாம் தான் இப்படி தண்டமாக இருக்கோம், எல்லாரும் வயனை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காண்டி ஸ்டெப் எடுத்து வச்சிட்ருக்காங்க. ஆனால் நாம் தான் இன்னும் சீரியலே இருக்கோம் போலையே. ஆனால் இந்த ஜேகே மட்டும் 50 தாண்டிட்டான் போல் அப்படின்ட்டு ஜேகே பார்த்து தான் கொஞ்சம் பொறாமல் எட்டி பார்க்குது. அதுக்கப்புறம் நீங்களும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வந்து அப்படியே நீங்களும் விளையாட ஆரம்பிச்சிட்டிங்க. என்ன நீங்கள் மட்டும் இங்கே இருக்கீங்க, வாங்க என் கூட அப்படின்ட்டு நீங்கள் ஜேகேவை இழுத்துட்டு போய் விளையாட ஆரம்பிச்சிட்டிங்க. ஜிமின் தான் நம்மளை யாராச்சும் கூப்பிடுவாங்களா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்க. என்னடா பார்த்துட்ருக்க அப்படின்ட்டு டேயாங் அப்படியே தள்ளி விட அப்படியே ஸ்விம்மிங் பூல்குள்ளே ஜிமினி விழுந்துட்டாரு. உன்னை கொன்று வேண்டா அப்படின்ட்டு காலை பிடிச்சி ஜிமினி இழுக்க டேயாங்க உள்ளே விழுந்துட்டாரு. 2 பேரும் தண்ணியில் தத்தல் வச்சுட்ருக்காங்க. ஸ்விம்மிங் தெரியாதுன்னெலாம் ஒன்றும் இல்லை, சும்மா விளாண்டுட்டு இருக்காங்க. அதை பார்த்து நீங்கள் தான் ஐயோ 2 பேரும் உள்ள வந்துட்டாங்க காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி துடிச்சிட்ருக்கீங்க. ஐயோ ஏன் எதுக்கு இப்படி பதறீங்க? அவங்க 2 பேருக்கும் நல்லாவே ஸ்விம்மிங் தெரியும். அப்போனா ஏன் அவங்க இப்படி தத்தளிச்சிட்ருக்காங்க? அது சும்மா அவங்க விளாண்டுட்டு இருக்காங்க, சின்ன வயசுலேருந்து 2 பேரும் இப்படி தான் அப்படின்ற மாதிரி ஜின் சொல்கிறாரு. நீங்களும் அதுக்கப்புறம் தான் நிம்மதி அடையிறீங்க. என்ன வேன் ரொம்ப பயந்துட்ட போல அப்படின்ற மாதிரி ஜிமின் ஸ்விம்மிங் பூல்லேருந்து வெளில வந்து அப்படியே கேட்குறாரு. நான் எதுக்கு பயப்பட போகிறேன், நீ செத்தாலும் நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டீங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி மூக்குடைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. டேயாங் தான் பக்கத்தில் அப்படியே சிரிச்சிட்ருக்காரு. தேவையா இந்த அசிங்கம் உனக்கு அப்படின்ற மாதிரி. என்ன இவன் நம்மளை மட்டும் எப்போ பார்த்தாலும் அசிங்கப்படுத்துறா, நம்மளை கண்டுக்க கூட மாட்றா. இவளை எப்படியாச்சும் நம்ம மேலே லவ்வில் விழுக வைக்கணும். எல்லாருக்கும் முன்னாடி இவன் நம்மளை தான் லவ் பண்ணணும், அந்த மாதிரி நம்ம பண்ணணும்
அதுக்கு நம்ம ஜென்டலாக இருக்கணும் அப்படின்ட்டு ஜிமின் ஒரு முடிவு எடுக்கிறாரு. ஸோ இப்போது எல்லாரும் ரிட்டர்ன் வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. அப்போது தும்மல் சத்தமாக கேட்டுட்ருக்கு காருக்குள்ளே. நீங்கள் செம்மையாக தும்புறீங்க, அதோட சேர்த்து ஜூனா ஜின்வா யூனா அப்படின்ட்டு எல்லா கார்லேருந்தும் அப்படியே தும்மல் சத்தமாக கேட்டுட்ருக்கு. என்ன வயன் நீங்கள் உங்களுக்கு கோல்ட் ஆகிற லெவலுக்கா நீங்கள் விளாடுவீங்க தண்ணியில்? நான் என்ன பண்ணுறது, கோல்ட் ஆகிடுச்சு அப்படின்ட்டு நீங்கள் தும்மிட்டா மறுபடியும் சொல்கிறீங்க ஜின். சரி வாங்க வீட்டுக்கு போன பிறகு உங்களுக்கு கஷாயம் வச்சு கொடுக்குறேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆவி பிடிங்க, சரியாக போயிடும். சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ எல்லாரும் வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. ஸோ இப்போது உங்கள் ரூமில் தான் நீங்கள் தும்மிட்டே ஆவி பிடிச்சிட்ருக்கீங்க. வயன் ஆவி பிடிச்ச பிறகு இந்த கஷாயத்தை குடிங்க. நான் எவ்வளோ நேரம் தான் பிடிக்கிறது? பிடிங்க வயன், உங்களுக்கு கோல்டு போகணுன்னா நீங்கள் ஆவி பிடிச்சி தான் ஆகணும், இல்லைனா கோல்டு போகாது, சொன்னால் கேளுங்க, இல்லைனா ஜுரம் வந்துட போகுது அப்படின்ற மாதிரி நீங்கள் சினிக்கிட்டே பிடிச்சிட்ருக்கீங்க. அப்போ நம்ஜனும் ஹச் என்னாச்சு நம்ஜோன்? ஒன்றும் இல்லை. அப்போது நம்ஜன் கண்டினியூஸாக தும்மிட்டு இருக்காரு. உங்களுக்கும் கோல்டு பிடிச்சிருச்சா அப்படின்ட்டு நீங்கள் பெட்ஷீட்டை விளக்கிட்டு கேட்குறீங்க. ஆமாம் நினைக்கிறேன் வயன். அப்போ வாங்க நீங்களும் நானும் ஒன்றாவே ஆவி பிடிக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் நம்ஜுனையும் உள்ளே பிடிச்சி இழுத்துட்டீங்க. ஸோ நம்ஜுனும் நீங்களும் ஒன்றா தான் ஆவி பிடிச்சிட்ருக்கீங்க. நீங்கள் ஏதோ ஆர்வத்தில் இழுத்துட்டீங்க, ஆனால் இப்போது அந்த பெட்ஷீட்டுக்குள்ளே நீங்களும் நம்ஜுனும் பக்கத்தில் உட்காந்துட்டு ஆவி பிடிச்சிட்ருக்கீங்க. உங்கள் 2 பேரோட ஃபேஸும் ரொம்பவே கிட்ட இருக்குது. உங்களுக்கு இப்போது படப்படப்பாக உங்கள் ஹார்ட் பீட் எல்லாம் செம்மையாக ரேஸ் ஆகிட்டுருக்கு. அதே நிலமை தான் நம்ஜுனுக்கும். நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு அவர் எதிர்பார்க்கவே இல்லை. அப்போன்னு பார்த்து ஜிமின் இந்த ஜின்னா வேற வயன் கஷாயத்தை குடிச்சா கசக்கும், ஸோ அதனால போய் இந்த சர்க்கரையை கொடுத்துடுவான்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. எனக்கு வேறு வேலையே இல்லையா என்ன? அவன் என்ன நம்மளை மதிக்கிறாளா? அவளை பற்றி நம்ம எதுக்கு யோசிக்கணும் அப்படின்ட்டு அவர் யோசிச்சுட்டே பெட்ரூமை திறந்தா அங்கே நீங்களும் நம்ஜனும் உள்ளே இருக்கீங்க. நம்ஜனோட முதுகு நல்லாவே தெரியுது. என்ன நடக்குது இங்கே அப்படின்ட்டு அப்படியே கண் பிதுக்கி மயக்க போகிற லெவலில் ஷாக் ஆகி போய் பார்த்துட்ருக்காரு. ஸோ ஓகே, நம்ம இதோட இந்த எபிசோடை முடிச்சிக்கலாம். இன்னும் 4 எபிசோடில் இதை நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன், ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். டாட்டா, பை பாய்.